நம்ம செத்தப்பூலுக்கும் டெஸ்ட்ராக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? நம்ம செத்தப்பூல நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் இந்த டெஸ்ட்ராக் மண்டைன்னா யாருக்குமே தெரியாது. இந்த டெஸ்ட்ராக்கு டிசி காமிக்ஸில் வர ஒரு கேரக்டர் தான். நம்ம செத்தப்பூலுக்கும் இந்த டெஸ்ட்ராக்கும் உண்மையாலேயுமே காமிக்ஸில் சண்டை நடந்திருக்கு. இந்த டெஸ்ட்ராக் மண்டைன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்ம செத்தப்புள்ள காப்பி அடித்த மாதிரி தான் இருப்பாப்புல. நம்ம செத்தப்புல்லுக்கு ஹீலிங் பவர் இருக்குது. ஆனால் இந்த மண்டைனுக்கு ஹீலிங் பவரில் எதுவும் கிடையாது. நம்ம செத்தப்புல்லு காமெடி பண்ணி சுற்றிட்டு இருப்பான். இவன் முரட்டுத்தனமா சுத்திட்டு இருப்பான். இவனோட ஆர்ஜினை அப்படியே நம்ம மினி சைஸ்ல பாத்திரலாமா? டெஸ்ட்ராக்கோட உண்மையான பேரு சேல்டு வில்சன். இவர் ஒரு எக்ஸ் மிலிட்டரி சோல்ஜர்ஸ். இந்த மண்டத்தலைனுக்கு சின்ன வயசுல இருந்தே வெப்பன்ஸ், வார், காம்பேட் இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. மிலிட்ரியில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க சொல்லி நம்ம பையனும் சும்மா இல்லாமல் போய் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டான். பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் முதுகுல ஒரு சீரம் எடுத்து சொறி விட்டாங்க. அதுலேருந்து நம்ம பையனுக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, பிரெயின் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவன் தான் டிசி காமிக்ஸில் வர ஒரு டேஞ்சரஸ் அசாசினாமா. அப்படியே நம்ம இப்போ செத்தப்பூல் சைடில் போகலாமா? செத்தப்பூலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போனா நம்ம டைரெக்டாக விசஸே போயிடலாம். நம்ம செத்தப்பூலுக்கும் டெஸ்ட்ராக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? கண்டிப்பாக எல்லாம் சொல்லுவீங்க நம்ம டெட்பூல் தான் ஜெயிப்பாருன்னு. அதுதான் தப்பு. நம்ம டெஸ்ட்ராக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, பிரெயின் எல்லாமே செம ஸ்பீடாக வேலை பார்க்கும். ஸ்ட்ரென்த் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் நம்ம டெஸ்ட்ராக் மண்டேனுக்கு. இதை வச்சு மட்டும் நம்ம செத்தப்பூலை கொன்ற முடியாதுங்க. ஏன்னா நம்ம செத்தப்பூலுக்கு ஹீலிங் பவர் அல்டிமேட் லெவல் இருக்கு. நம்ம செத்தப்பூலை கையை வெட்டினாலும் காலை வெட்டினாலும் நம்ம செத்தப்பூலுக்கு எல்லாமே திருப்பி முளைச்சிரும். கண்டிப்பாக இந்த பேட்டில் ரொம்பவே டஃப்பாக தான் போகும். என்னை பொறுத்தளவுக்கு யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம செத்தப்பூல் தான் வின் பண்ணுவார். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்ம செத்தப்பூலுக்கு அல்டிமேட் ஹீலிங் பவர் இருக்குது. இந்த ஹீலிங் பவர் வச்ச எந்த பீஸ் கட்டானாலும் ஒன்று சேர்ந்து உருவாகி வந்துடுவார். நம்ம டெஸ்ட்ராக்கு ரொம்பவே டஃப்பாக தான் இருப்பார் நம்ம செத்தப்பூல். இதை வச்சுனா நான் சொல்கிறேன் நம்ம அண்ணன் செத்தப்பூல் தான் கண்டிப்பாக இந்த பேட்டில் ஜெயிப்பாருன்னு. சரி, நம்ம டெட்பூலுக்கு செத்தப்பூல்னு பேர் வச்சாச்சு. நம்ம டெஸ்ட்ராக்கு என்ன பேர் வைக்கலாம்? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கும் பேட்டில் வைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதையும் தட்டி விட்டு போயிருங்க. நம்ம செத்தப்பூலை பிடிக்குன்னா மறக்காமல் ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட்ராக்கை பிடிக்குன்னா மறக்காமல் பிளாக் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.